Hi friends, welcome back to GreenMaha's channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல Corn Pulao with Paneer Gravy Recipe பார்க்க போறோம். இது ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ரொம்ப ஈஸியாவும் செய்யலாம். அதே சமயத்துல ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா GreenMaha's சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே வர பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு கடாயில 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அதுல 2 பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, ஒரு ஸ்டார் அனஸ், 4 ஏலக்காய், ஒரு 5 கிராம்பு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமா கறிவேப்பிலை போட்டுறேன். இது கூட 3 பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கிறேன். நல்லா வெங்காயம் கோல்டன் பிரவுன் கலர்ல வரணும். வந்த பிறகு 3 பழுத்த தக்காளி நான் அரைச்சு சேர்த்துக்கிறேன். தக்காளி கட் பண்ணி சேர்த்தா நல்லா இருக்காது கிரேவி, அதனால நான் அரைச்சு சேர்த்துக்கிறேன். அரைச்சு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்ப தக்காளியும் வெங்காயமும் நல்லா சேர்ந்து வதங்கிடுச்சு. இது கூட காரத்துக்காக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அதாவது வெறும் மிளகாத்தூள், சிவப்பு மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை எல்லாம் போற அளவுக்கு இது வதங்கணும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பையும் நான் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு, அதாவது நமக்கு எவ்வளவு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி விட்டு டைலூட் பண்ணிக்கலாம். நான் தக்காளி அரைச்ச மிக்ஸி ஜார் கழுவி அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன். இது ஒரு 12 நிமிஷம் போல நல்லா கொதிக்கட்டும், நல்லா திக்கா வரட்டும். அதுக்குள்ளயும் நம்ம இன்ஸ்டன்டா ஒரு பொடி ரெடி பண்ணணும். அந்த பொடி ரெடி பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கிறேன். மிளகு நான் போடுறதால காரம் கம்மியா தான் நான் போட்டிருக்கேன். அதுக்கேத்த மாதிரி உங்க காரம் எப்படியும் அதுக்கேத்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. இத வறுக்கலாம் வேணாம், அப்படியே போட்டு மிக்ஸி ஜார்ல அரைச்சிக்கலாம். அரைச்சு வச்சிடுறேன். இப்போ 12 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். இது கூட நம்ம முந்திரி ஊற வச்சு சேர்த்து அரைச்சு சேர்க்கலாம். நான் முந்திரி ஊற வைக்க மறந்துட்டேன், அதனால தயிர் மட்டும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது ஒரு கிரீமி கன்சிஸ்டன்சி கிடைக்கும் நம்ம கிரேவிக்கு, அதனால நான் சேர்க்கிறேன். நீங்க முந்திரியும் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம், அரைச்சு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே இந்த இன்ஸ்டன்டா அரைச்சோம் இல்லைங்களா பொடி, மிளகு சீரகம் சோம்பு, அதை சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கிறேன். இந்த மிளகு நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆன பிறகு நான் ஒரு 200 கிராம் போல பன்னீர் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த பன்னீரை இதோட சேர்க்கிறேன். பன்னீர் சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ல உப்பு கரெக்டா இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்து நல்லா கலரி விட்டு ஒரு 5 நிமிஷம் போல இருக்கட்டும் ஸ்டவ்ல. அதாவது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். அந்த ஸ்டேஜ்ல நம்ம கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கிரேவி சப்பாத்தி, பூரி, புலாவ், கீ ரைஸ், சீரக ரைஸ், அதுக்கெல்லாம் காம்பினேஷன் நல்லா இருக்கும், அல்டிமேட்டா இருக்கும். அடுத்து நம்ம கார்ன் புலாவ் செஞ்சுக்கலாம். இதுக்கு 2 ஸ்வீட் கார்ன் எடுத்து அதை நான் ஆவியில வேக வச்சுக்கிறேன். இந்த கார்னை நம்ம பிரிச்சுட்டு குக்கர்ல கூட போட்டு வேக வச்சுக்கலாம். நான் ஆவியில வேக வச்சுக்கிறேன். ஹெல்தின்றதால நான் ஆவியில வேக வச்சுக்கிறேன். 10 நிமிஷம் போல வேகட்டும். கார்ன்ல ஹை கார்போஹைட்ரேட்ஸ், ஃபைபர்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கு. இது ஒரு குட் ப்ரோபயோட்டிக். அதனால கார்னை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டைஜஷனுக்கும் நல்லது, மெட்டபாலிக் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கார்ன் நல்லா வெந்துட்டு இருக்கும். நம்ம எடுத்துட்டு அந்த கார்னை மட்டும் பிரிச்சு நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். கூடவே 2 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் இந்த கார்ன் புலாவ் செய்யறதுக்காக. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கர்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்டார் அனஸ், ஏலக்காய் 2, கிராம்பு 6,
பட்டை துண்டு 2, பிரியாணி இலை 2 இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து தாளிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் வந்து காரத்துக்காக நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2 பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் நான் சேர்த்து வதக்கிக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். வதங்கின உடனே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதங்கட்டும். இது கூட வந்து நம்ம வேக வச்சிருக்கோம் இல்லைங்களா கார்ன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல சேர்த்து ஒரு கிளறி விட்டுட்டு நான் வந்து தேங்காய் பால் வந்து 1.5 டம்ளர் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் அரிசிக்கு வந்து 1.5 டம்ளர் தண்ணி போதுமானது. அதாவது ஒரு ஆஃப் வந்து தேங்காய் பாலும் மீதி 1.5 டம்ளர் வந்து தண்ணியும் அந்த கணக்குல நான் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் எடுக்கலன்னா கூட பரவாயில்ல, தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க குக்கர்ல காண வேக வச்சீங்கன்னா, அதாவது தண்ணி விட்டு வேக வச்சிருந்தீங்கன்னா அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாம வச்சுக்கோங்க. இந்த சமயத்துல நீங்க தண்ணி ஆட் பண்ணும்போது அதை சேர்த்துக்கலாம். 1.5 டம்ளர் தேங்காய் பாலும் 1.5 டம்ளர் தண்ணியும் நான் சேர்த்துக்கிறேன். அப்போ டோட்டலா 3 டம்ளர் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கிறேன். இப்போ இந்த புலாவுக்கு தேவையான உப்பையும் நான் சேர்த்துறேன். அடுத்ததா நம்ம பாஸ்மதி அரிசி கழுவி எடுத்துக்கலாம். இப்ப தண்ணி நல்லா கொதிக்குது, நான் பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு சும்மா லேசா ஒரு கலர் கிளறி விட்டு மூடி போட்டு வெயிட் போட்டுறேன் குக்கர்ல. இது வந்து மீடியம் ஃப்ளேம்ல ஒரு விசில் வந்தா போதும், நம்ம புலாவ் வந்து ரெடி ஆயிடும். இப்போ ஒரு விசில் வந்துருச்சு, புலாவ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எப்படி வந்திருக்கு. லேசா கிளறி விட்டு நம்ம சர்வ் பண்ணலாம் வாங்க. இந்த ஸ்டேஜ்ல வேணும்னா நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நான் நெய் எதுவும் போடல. குழந்தைங்களுக்குலாம் நம்ம சர்வ் பண்றோம்னா 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு கொடுக்கலாம். எம்மியான புலாவ் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க. உதிரியா இருக்கு பாருங்க சார். இப்ப இதை சர்வ் பண்ணலாம் வாங்க. சூப்பரான கார்ன் புலாவும் பன்னீர் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோவை இது வரைக்கும் பொறுமையா பார்த்தமைக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. GreenMaha's சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.